Welcome guys, welcome to Bonus Tree Max, CBSE 10th, 3rd chapter, pair of linear equations in two variables, exercise 3.2, second sum. Solve 2x plus 3y equal to 11 and 2x minus 4y equal to minus 24 and hence find the value of m for which y equal to mx plus 3. கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் எழுதிக்கிறோம், 1 and 2 எழுதிக்கிறோம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். எப்படி போடணும் அப்படின்னா, ஸ்டெப் 1, எக்ஸ்பிரஸ் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஃப்ரம் எனி ஒன் ஈக்குவேஷன். கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை ஒய் டேர்மில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கணும். ஆர் எக்ஸ்பிரஸ் ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஃபைண்ட் அனதர் ஈக்குவேஷன் 3. நீங்கள் கண்டுபிடிக்கிற அந்த ஈக்குவேஷனை 3ன்னு நேம் பண்ணி வச்சுக்கணும். தென் சப்ஸ்டியூட் திஸ், அதாவது நீங்கள் கண்டுபிடிச்ச 3யை இன் அனதர் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் ரெடியூஸ்ட் இன் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிள். ஒன்று ஈக்குவேஷன் ஃபுல்லாக எக்ஸாக இருக்கும், இல்லை ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஒய்யாக இருக்கும். அந்த வேல்யூவை நீங்கள் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸில் இருந்தால் எக்ஸை கண்டுபிடிப்பீங்க, ஒய்யில் இருந்தால் ஒய்யை கண்டுபிடிப்பீங்க. தென் நீங்கள் கண்டுபிடிச்ச எக்ஸ் ஆர் ஒய்யை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, ஈக்குவேஷன் 3 எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாவோ அரை ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸாவோ எடுத்து ஈக்குவேஷன் 3ன்னு ஒன்றுக்கு நேம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி அனதர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒருவேளை எக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கணும், இல்லை ஒய் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஈக்குவேஷன் 3ல் யூஸ் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த மெத்தடில் தான் இப்போ இந்த சம்ம போட போகிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் அவர் செகண்ட் ஈக்குவேஷன். ஃப்ரம் 1 நல்லா பாருங்கள், 2x 2xன்னு இருக்குது. ஸோ 2x தான் நான் என்ன பண்ண போகிறேன், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக எழுத போகிறேன். எக்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் எழுத போகிறேன். அப்போ 2x ஈக்குவல் டு 11, இந்த ப்ளஸ் 3y இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 3y. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் 3ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதுதான் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன், 1லேருந்து 3 கண்டுபிடிச்சதுனால அதை 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டிடியூட் 3 in 2. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, இந்த 2xக்கு பதிலாக இதை நான் எழுதுகிறேன். 11 minus 3y minus 4y equal to minus 24. இது ஃபுல்லாக நான் எதுக்கு பதிலாக போட்டிருக்கேன்னா 2xக்கு பதிலாக அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த 2xக்கு பதிலாக 11 minus 3y சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ 11 minus 3y minus 4 ரெண்டும் சேம் சைனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். minus 7y equal to minus 24. இப்போ 7y 24ஐ இந்த சைடு கொண்டு வரேன், 7y அந்த சைடு கொண்டு போகிறேன். 11 plus 24 equal to 7y. அப்போ 35 is equal to 7y. This implies என்னோட y வந்து 35 by 7, y5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த y5 நான் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டிடியூட் y in 3. உங்களோட 3 என்ன, 2x equal to 11 minus 3y. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் 3. இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2x equal to 11 minus 3 into 5. இந்த place of y-யை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 5 யூஸ் பண்ணணும். அப்போ 2x equal to 11 minus 15. அப்போ 2x equal to minus 4. This implies x equal to minus 4 by 2 ஆகும். அப்போ x வந்து minus 2. xy கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் m கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, y equal to mx plus 3. அந்த ஈக்குவேஷனில் நீங்கள் எம்மை விட்டுட்டு y அண்ட் எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளால் எம்மை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட y வந்து 5, x வந்து -2 plus 3. ஸோ 5 equal to minus 2m plus 3.
2m இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். இந்த 5 இந்த சைடு போயிடுது. Then 2m is equal to minus 2. ஸோ உங்களோட m வந்து minus 2/2, m வந்து minus 1. உங்களோட m வேல்யூ -1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். வெரிஃபை பண்ண சொல்லி அவங்க கொடுக்கல, இருந்தாலும் நம்ம வேணால் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டா அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். y ஈக்குவல் டு mx + 3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் அதில் போடுங்க. -1 -2 + 3, 5 ஈக்குவல் டு 2 + 3, 5 is equal to 5. Verified. Thank you guys. Thank you for watching.